ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியதுன்னா கருப்பு திராட்சை தாங்க. அந்த காலத்துலலாம் சாதாரண உலர் திராட்சையை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸாக இந்த கருப்பு உலர் திராட்சை அப்படிங்கிறது சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த கருப்பு உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, எந்த அளவு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு கருப்பு உலர் திராட்சை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கருப்பு உலர் திராட்சை அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட்டான ஒரு பழம் மட்டும் இல்லைங்க. இது நிறைய ஊட்டச்சத்துக்களை தன்னுள்ள வச்சிருக்கு. அதாவது இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட், செம்பு, பாலிபீனால் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இந்த கருப்பு உலர் திராட்சையில் இருக்குதுங்க. இந்த உலர் திராட்சை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாமா? சருமத்தை அழகாக்குறதுக்கு கருப்பு உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்பெல்லாம் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கே முகம் ரொம்ப வயசானவங்க மாதிரி மாறிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட முதுமையை தள்ளி போடக்கூட சக்தி இந்த கருப்பு உலர் திராட்சைக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும், ஏற்கனவே பிம்பிள்ஸ் பிளாக் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கும், அதோடையே கரும்புள்ளிகள், பிளாக் ஹெட்ஸு, கரும் வளையங்கள் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் கருப்பு உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளவோ நீங்கள் க்ரீம்லாம் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு எந்த பலன் கிடைக்கலனா, உள்ளிருந்து இயற்கையான முறையில் அழகாக்குறதுக்கு கருப்பு உலர் திராட்சை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா, இந்த கருப்பு உலர் திராட்சை இருக்குல்ல, அது குடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றிரும். அதனால ஈஸியாக முகம் நல்லா க்ளோவாக ஆரம்பிக்கும். குடலில் அழுக்கு கழிவுகள் தேங்கிறதுனாலையும் முகப்பருக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுனால எளிமையான முறையில், இயற்கையான முறையில் உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோவை கொடுக்கும். சருமத்தில் வரக்கூடிய சுருக்கங்களை போக்குறதுக்கும் உதவியாக இருக்கும். உங்களோட வயசு எத்தனை அப்படிங்கிறது நீங்களே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இளமையாக இருப்பீங்க. மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கருப்பு உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்றுனா மலச்சிக்கலை சொல்லலாம். அதுக்காக வாழைப்பழம் சாப்பிட்றது, அது இதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் காலையில் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் முதல் நாள் இரவே இந்த கருப்பு உலர் திராட்சையை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை குறைந்த செலவில் ஓட ஓட விரட்ட முடியுங்க. இதனால நம்மளோட குடலோட ஆரோக்கியம் மேம்படும். நார்ச்சத்து இதில் இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குறதுக்கு உதவியாக இருக்குது. குடல்ல இருக்குள்ள அந்த நச்சுக்களை வெளியேற்றுற தன்மை கூட இந்த உலர் திராட்சை, அதாவது கருப்பு உலர் திராட்சைக்கு இருக்குங்க. முடியோட ஆரோக்கியத்துக்கு கருப்பு உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உலர் திராட்சையில் இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து குறைபாட்டினால தான் இப்போ நிறைய பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனையும், முடியோட அடிப்பகுதியில் இருக்குள்ள ஸ்பிளிட்டன்ஸ், அதாவது முடி உடைஞ்சு போன மாதிரி இருக்குள்ள அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கருப்பு உலர் திராட்சையை ஊற வச்சு எடுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். இதை ஒரு நாள் சாப்பிட்டுட்டு எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாக எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடி உச்சந்தலையிலிருந்து வேர் பகுதியிலிருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் மாற ஆரம்பிக்கும். முடி உதிர்தல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். பொடுகு, பெயின் இது மாதிரியான பிரச்சனைகளும் குறையிறதுக்கு கருப்பு உலர் திராட்சை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறது உதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல கருப்பு உலர் திராட்சையை ஊற வச்சு எடுக்கிறது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, இவங்களுக்கு விளையாட்டு வீரர்கள், இவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும். சாதாரணமானவர்கள் கூட தினைக்கும் எடுத்துக்கிறப்ப நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை செய்வீங்க.
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுக்கு கருப்பு உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கருப்பு உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா வெளியிலேருந்து வரும்ல அந்த பாக்டீரியாக்கள் வைரஸ்கள்லாம் எதிர்த்து போராட உதவுது. நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை தொடருது. நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கிட்டோன்னா இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். பருவ காலத்தில் வரும்ல அந்த சளி, காய்ச்சல், இருமல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் கருப்பு உலர் திராட்சை அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரத்த சோகையை ஓட ஓட விரட்டுறதுல கருப்பு உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா தாங்க. இந்த அனிமியா வந்துருச்சுன்னா தலை சுற்றுதல், உடல் பலவீனமாகிறது, சோர்வு, இது மாதிரியான அறிகுறிகள்லாம் இது கொடுக்க ஆரம்பிச்சிடும். இரும்பு சத்து இருக்குல்ல, இது உடலில் ஹீமோக்ளோபின் உருவாகிறதுக்கு இந்த கருப்பு உலர் திராட்சை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சமநிலையான உணவு, நல்ல பழங்கள், காய்கறிகள் இதோடையே இந்த கருப்பு உலர் திராட்சையும் எடுத்துக்கிறப்ப அனிமியா அப்படிங்கிற ரத்த சோகையை விரட்டுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, அதாவது மெனோபாஸ் காலம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்சஸ் நின்று போகிற டைம் இருக்குல்ல, அந்த டைமில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கருப்பு உலர் திராட்சை அப்படிங்கிறது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா பீரியட்ஸ் நிற்க போகிற டைமில் பிளட் ஃப்ளோ ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கருப்பு உலர் திராட்சை ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு கருப்பு உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு பொட்டாசியம் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான சத்தாக இருக்குது. அப்படிப்பட்ட பொட்டாசியம் சத்து இருக்குல்லங்க, இது கருப்பு உலர் திராட்சையில் நிறையவே இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு கூட உதவியாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் அதிகமாக இருக்குது. ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் கருப்பு உலர் திராட்சை அப்படிங்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்துக்கு. இப்போ மன உளைச்சல் காரணமாக சின்ன குழந்தைகளுக்கு கூட இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. இது வராமல் தடுக்கிறதுக்கு குழந்தைகள்லேருந்து கருப்பு உலர் திராட்சையை நீங்கள் உணவாக கொடுக்குறப்ப அவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமையும் தடுத்துக்கலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். எலும்புகளை வலுவாக்குறதுக்கு கருப்பு உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். எலும்போட ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான சத்துக்கள்னு பார்த்தோன்னா கால்சியம், போரான், மெக்னீஷியம் அப்படிங்கிற கனிம சத்துக்கள் தான். இது எல்லாமே கருப்பு உலர் திராட்சையில் இருக்குது. 60 வயசை கடந்துட்டுனாலே, இப்போல்லாம் 40-50 வயசை கடந்துட்டுனாலே எலும்புகள்லாம் பலவீனம் அடைய ஆரம்பிக்குது. அதனால ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. கைவலி, கால்வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி அப்படின்னு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளை துரத்திட்டு இருக்கு. அப்படிப்பட்ட எலும்புகளை பலமாக்குறதுக்கு இந்த கருப்பு உலர் திராட்சை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. சிலருக்கெல்லாம் எது சாப்பிட்டாலும் செரிக்கவே செரிக்காது. முக்கியமாக ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டாங்கன்னா சுத்தமாக செரிமானம் ஆகாமல் அவதிப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கான செரிமான பிரச்சனைகள் சரியாகும். வயிறு கனத்த மாதிரி இருக்குள்ள அந்த உணர்வுகள் சரியாகும். வயிறு உப்புசம், வாயு தொல்லை, இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் நீங்கள் கருப்பு உலர் திராட்சையை ஊற வச்சு எடுத்துக்கிறது பயனுள்ளதாக இருக்கும். கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு கருப்பு உலர் திராட்சை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா. கல்லீரலில் இருக்குள்ள அந்த கெட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு கருப்பு உலர் திராட்சை உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். கெட்ட கழிவுகள் வெளியேறிடுச்சுன்னா கல்லீரல் ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இந்த கருப்பு உலர் திராட்சையை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா. எல்லாருமே எடுத்துக்கலாம். அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கடினமாக உழைச்சி வேலை செய்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, வயசானவங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இந்த கருப்பு உலர் திராட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும், அப்படி இல்லைனா தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அப்படி இல்லைனா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கன்சல்ட் பண்ணுற டாக்டருக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கிறது நல்லதுன்னு.
சிறுநீரக நோயாளிகள், உடல் எடையை குறைக்கிற முயற்சியில் இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்களாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா இயற்கை இது நமக்கு தந்த ஒரு வரப்பிரசாதம் தான். எவ்வளவு அளவு கருப்பு உலர் திராட்சையை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாமா? முதல் நாள் இரவே 10லிருந்து 15 கருப்பு உலர் திராட்சைகளை எடுத்து நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிடணும். காலையில் வெறும் வயிற்றுல அந்த உலர் திராட்சையை பொறுமையாக மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிடணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த கருப்பு உலர் திராட்சைக்கும் பொருந்துங்க. தொடர்ந்து நீங்கள் அளவோடு எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை நீங்களே உணர முடியும். இந்த வீடியோவில் கருப்பு உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கருப்பு உலர் திராட்சை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.